இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நல்ல இன்வால்மெண்ட்டோட செய்யணும், சின்சியராக செய்யணும், அதை பொறுப்பாக நம்ம நிறைவேற்றணும். அப்படிதான் நமக்கு வேதம் இன்றைக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறது. ஆப்பிரிக்காவில் 50 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செஞ்ச ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு மிஷினரி, ஒரு மருத்துவ மிஷினரியாக அவர் பணிபுரிந்த நாட்களில் அந்த மக்கள் மத்தியில் காடுகளுக்குள்ளே சென்று மருத்துவ உதவிகளை மாத்திரம் செய்யாமல் அந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழியாக நிறைய கைத்தொழில்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பது வழக்கமாக. அதனால் அப்படி அவர் போகிறார் அப்படின்னா அவருடைய தங்கியிருக்க இடத்துலேருந்து காடுகளுக்கு போய் அந்த ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு அந்த தொழில்களை கற்றுக் கொடுத்து மறுபடி திரும்பி வருவதுக்கெல்லாம் வாரக்கணக்காகும். இவர் ஒரு டென்ட் அந்த யூரோப்பில் தயாரிக்கப்பட்டதை வாங்கிட்டு போனதுனால அதை தான் வச்சு அதில் தான் தங்கியிருப்பாரா ராத்திரி நேரங்கள். அந்த டென்ட்டுக்குள்ளே தங்கியிருந்த ஒரு நாளில் ஒரு சிங்கம் வந்து அந்த மனித வாசனையை மோப்பம் பிடிச்சி அந்த டென்ட்டை கிழிச்சு பீறி போட்டு இவர் எப்படியாவது கடிச்சிடணும்னு ட்ரை பண்ணியிருக்கு. அது எவ்வளவோ முயற்சி தான் அந்த டென்ட்டை கிழிக்க முடியல. இவர் கிருபையாக பாதுகாக்கப்பட்டார். அப்போ தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி ஆண்டவர் தன்னை பயன்படுத்தின விதங்கள், பாதுகாத்த விதங்களை அவர் சாட்சியாக சொல்லும்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னார். அப்போ அந்த டென்ட் யாரோ ஒருவர் தயாரித்த அந்த டென்ட் அது மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டதுனால, தரமான துணி அதில் பயன்படுத்தப்பட்டதுனால அந்த சிங்கத்தால் அதை பீறி போட முடியவில்லை. அதனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த செய்தி எல்லா இடங்களுக்கும் பரவின போது இந்த டென்ட்டை யார் தயார் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பெண்மணி தான் அதை உருவாக்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள ரொம்ப புகழ்ந்து பாராட்டினாங்க. ஒரு தேவ மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் தயாரித்த டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த டென்ட்டை தயார் பண்ணும்போது, அதை தைக்கும்போது, அதை ஆயத்தப்படுத்தும் போது அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா இந்த யூரோப்லேருந்து அது ஆப்பிரிக்காவுக்கு போகும், ஆப்பிரிக்காவில் இப்படி ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இது பயன்படும். எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க செஞ்ச வேலையை உண்மையாக செஞ்சதுனால, உத்தரவாதத்தோடு செஞ்சதுனால, பொறுப்பாக செஞ்சதுனால, தரமான விதத்தில் செஞ்சதுனால இன்னைக்கு இவ்வளோ பெயர் புகழ். தேவ பிள்ளைகளை நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைங்க. எந்த வேலை செய்கிறோங்கிறது ரெண்டாவதுங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த வேலையை, கர்த்தர் கொடுத்த தொழிலை, கர்த்தர் கொடுத்த வியாபாரத்தை, கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதுதான் முக்கியம். பொறுப்பாக செய்கிறீங்களா, உத்தரவாதத்தோடு செய்கிறீங்களா? உங்களுக்கு குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செய்கிறோமா? மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை உத்தரவாதத்தோடு செய்கிறோமா? பிள்ளைகள் வளர்ப்பில் நம்ம அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கு. நமக்கு என்ன நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மிக நேர்த்தியாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி செய்யும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதோடு கூட மாத்திரமல்லாமல் நம் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார். உங்கள் தெருக்களில் இருக்கிறவங்க, அடுத்த தெருக்களில் இருக்கிறவங்க, அடுத்த கிராமத்தில், அடுத்த பட்டணத்தில், அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம், அடுத்த தேசம், இப்படி கடல் கடந்து கண்டம் கடந்தெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தெல்லாம் உண்மையாக உத்தரவாதத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் இதை போல உங்களையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு உபயோகமாக பயன்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, நாங்களும் எங்கள் கைக்கு நேரிடுகிறத முழுபலத்தோடு செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.